ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 409. இதில் விஷ்ணு சர்மா என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கௌட தேசத்தில் நரசிம்மன் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் தேவர்களை தோற்கடிக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்தவன். அவனது படைத்தளபதியின் பெயர் சரவமேருண்டன் என்பதாகும். அவன் மிகுந்த பேராசை பிடித்தவன். இப்போது இளவரசனோடு சேர்ந்து பேசி அரசனை கொன்றுவிட்டு கௌட தேசத்தின் அரசனாக ஆவதென திட்டமிட்டான் அவன். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறும் முன் அவனுக்கு காலரா வந்து விரைவில் இறந்து விட்டான். அடுத்ததாக சிந்து நாட்டில் ஒரு குதிரையாக பிறந்தான். அந்த குதிரை மிக மிக அழகாகவும் மிக வேகமாக ஓடக்கூடியதாகவும் இருந்தது. ஒரு பரிசு குதிரைக்கு உரிய தகுதிகள் அனைத்தும் அதற்கு இருந்தது. ஒரு நாள் கௌட தேசத்தின் பெரும் பணக்காரர் ஒருவரது மகன் அந்த குதிரையை வாங்கி கௌடதேச அரசனுக்கு விற்றுவிட முடிவு செய்தான். அந்த குதிரையை வாங்கியதும் நேராக கௌடதேச அரசனின் அரண்மனைக்கு சென்று தான் வந்துள்ள செய்தியை அரசனிடம் கூறும்படி காவலர்களிடம் கூறினான். பின்பு அரசனின் முன் சென்றபோது அரசன் கேட்டான், நீ இங்கு வந்துள்ளதன் காரணம் என்னவோ? அந்த வியாபாரி கூறினான், ஓ அரசே, சிந்து நாட்டில் ஒரு குதிரை நான் கண்டேன். அதற்கு ஈடான ஒரு குதிரை இந்த பிரபஞ்சத்தில் காண முடியாது. அந்த குதிரைக்காக நான் மிகுந்த பொருள் தந்தேன். உடனே அரசன் கட்டளையிட்டான், உடனே அந்த குதிரை கொண்டு வாருங்கள். உடனே அந்த குதிரை அரசனின் முன் கொண்டு வரப்பட்டது. குதிரையின் உயர்ந்த தகுதிகளை கண்டு மகிழ்ந்து போனான் அரசன். குதிரையை நன்கு பரிசோதித்து பார்த்த பின்பு அந்த வியாபாரி கேட்ட பொருளை யோசிக்காமல் உடனே அரசன் கொடுத்து விட்டான். சில நாட்கள் கழித்து அரசன் வேட்டைக்கு செல்ல விரும்பினான். அந்த குதிரையின் மீது ஏறி காட்டுக்கு சென்றான். அங்கு ஒரு மானை கண்டு அதை துரத்தினான். மான் சென்ற திசையெல்லாம் சென்றான் அவன். அரசனும் சிறிது நேரத்தில் தன்னுடன் வந்தவர்கள் இடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டான். மானை பிடிக்க வெகு தூரம் துரத்திய அரசன் களைப்பும் தாகமும் மேலிட்டு சற்று ஓய்வெடுக்க நினைத்தான். குதிரையை ஒரு மரக்கிளையில் கட்டிவிட்டு ஒரு பாறை மீது அமர்ந்தான். சற்று நேரத்தில் காட்டில் ஒரு ஓலை அடித்து கொண்டு வந்து அரசனின் முன் விழுந்தது. அந்த ஓலையில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் ஒரு பதத்தில் பாதி எழுதப்பட்டு இருந்தது. இப்பொழுது அரசன் அதை வாசிக்கத் தொடங்கியதும் குதிரை திடீரென கீழே விழுந்து உயிரை விட்டுவிட்டது. உடனடியாக 4 கைகள் கொண்ட திவ்ய உருவத்தை பெற்றுவிட்டது. அப்போது வைகுண்டத்தில் இருந்து வந்த ஒரு புஷ்பக விமானம் அவனை ஏற்றிக்கொண்டு அந்த திவ்ய உலகிற்கு அழைத்து சென்று விட்டது. மிக அருகில் நடந்த இவற்றை கண்ட அரசன் வியப்பு அடைந்தான். அருகே ஒரு அழகிய ஆசிரமம் இருந்தது. அதை சுற்றிலும் பழம் நிறைந்த மரங்கள் இருந்தன. அந்த ஆசிரமத்தில் தன் புலன்களை முழுவதும் வென்ற ஒரு பிராமணர் அமர்ந்து இருந்தார். அரசர் அவர் முன் சென்று வணங்கி கூப்பிய கரங்களோடு விசாரித்தான், எனது குதிரை எவ்வாறு வைகுண்டம் செல்ல முடிந்தது? இப்பொழுது கூறினார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான விஷ்ணு சர்மா என்ற அந்த பிராமணர் பதில் கூறினார். ஓ அரசே, முன்பு உன்னிடம் சரவமேருண்டன் என்றொரு தளபதி இருந்தான். அவன் இளவரசனோடு சேர்ந்து உன்னை கொன்று தான் அரியணையில் அமர திட்டம் இட்டு இருந்தான். அதற்குள் காலரா வந்து இறந்து விட்டான். பின்பு குதிரையாக பிறந்து உன்னிடமே வந்து சேர்ந்தான். தற்செயலாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் சில வார்த்தைகளை கேட்டதால் தூய்மை பெற்று வைகுண்டம் சென்று விட்டான். அரசன் அந்த பிராமணருக்கு தன் பணிவான வணக்கங்களை கூறிவிட்டு அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். அங்கு அந்த ஓலையில் எழுதி இருந்ததை தினமும்
மீண்டும் மீண்டும் வாசித்தான். விரைவில் தன் மகனை அரியணையில் அமரச் செய்துவிட்டு கௌட தேசத்தின் அரசனாக்கினான். பின்பு காட்டுக்குச் சென்று தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தான். விரைவிலேயே அவன் பகவான் விஷ்ணுவின் திருப்பாத கமலங்களை அடைந்து அவருக்கு சேவை செய்ய முடிந்தது. அவனுக்கு இப்பொழுது சிவபெருமான் கூறினார், ஓ எனது அன்பு பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை நான் கூற கேட்டு நீயும் அதனை கவனமாக கேட்டு அதனை பின்பற்றுவாயாக என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.